ஸோ இது வந்து எங்களோட சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடியில் பார்ட் 6 நாங்கள் ஆல்ரெடி என்ன பார்ட் 5 பார்ட் 4 எல்லாமே பார்த்தோம். சரி, அதில் வேரியஸ் கொஷன்ஸுக்கு வந்து எங்களோட அனாலிட்டிக்கல் டெக்னிக் அப்ளை பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தோமாக்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன ஃபுல்லாக இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன எங்களோட கேஸ் ஸ்டடியில் வந்து இன்றைக்கு நாங்கள் சால்வ் பண்ண போகிற கொஷின் பார்த்தீங்களா என்ன, வாட் ப்ரொடக்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃபன் சோல்ட் டுகெதர். அதாவது வந்து நாங்கள் ஒரு ப்ரொடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன அமேசான் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ப்ரொடக்டை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ட் வாங்க சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைமல்டேனியஸாக 2-3 ப்ராடக்ட் நீங்கள் ஒரு போன் வாங்குறீங்களா, அந்த சார்ஜர் அந்த கவர் என்ன டுகெதராக வந்து என்ன ஒரு 2-3 ப்ராடக்ட் சேர்த்து வாங்கி, ஸோ அப்படியான சீனரியை வந்து என்ன நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி குரூப் பண்ண போகிறோம். அப்படி என்னென்ன ப்ராடக்ட் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து புதுசாக ஒரு புது கஸ்டமர் வந்து பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ரொடக்டை வாங்கும்போது, இப்போ அமேசான் மாதிரி பிளாட்ஃபார்மில் வாங்கும்போது ஈஸியாக வந்து என்ன அந்த அல்கோரிதம் வந்து ஓகே ரெக்கமெண்ட் ஓகே இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கணும், இந்த ப்ராடக்ட்னு ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் என்ன சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சீனரியாவுக்கு வந்து இந்த மாதிரியான அனலிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, எங்களோட கேஸ் இந்த ஒரு சீரிஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எங்களோட டேட்டா செட் ஒருக்கா பார்த்துருவோம். சரி, நாங்கள் டேட்டா செட் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் டேட்டா செட் ஒருக்கா பார்த்துருவோம். ஸோ என்ன ஆஸ் யூஸ்வல் என்ன எங்களோட வளமையான டேட்டா ஃப்ரேம் நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சீரியஸ் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்க. ஸோ இதான் என்ன எங்களோட டேட்டா ஃப்ரேம். ஸோ இப்போ நாங்கள் கொஷன் என்ன, வாட் ப்ரொடக்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃபன் சோல்ட் டுகெதர். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறோம்னா, இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்கள்ட்ட ஆர்டர் ஐடி கொலமன் இருக்குது. சரி, ஆர்டர் ஐடி கொலமன் இருக்கு. இந்த ஆர்டர் ஐடி கொலமை வச்சு தான் என்ன நாங்கள் ஒரு இப்போ நீங்கள் செப்பரேட் இதில் போட்டிருந்தாலும் ஈஸியாக பார்க்குறதுக்கு எங்களோட ஆர்டர் ஐடி கொலமை நீங்கள் எடுத்தீங்களா, இதான் எங்களோட ஆர்டர் ஐடி கோலம். சரியா, இந்த ஆர்டர் ஐடி கோலமை பாருங்க. இப்போ இது வந்து ஒரு ஆள் ஒரு கஸ்டமர் ஐடி. சரி, அந்த ஐடியை பேஸ் பண்ணி என்ன இவர் வாங்கின அவர் வாங்குற ப்ரொடக்ட்ஸை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்க டேட்டா பேஸ்ல இல்லை வேறு ஏதோ இந்த ஸ்டோர் பண்ணதுக்கான ஸ்டோரேஜில் வந்து இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த ஐடியில் நீங்கள் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2வது ஐடியில் இந்த 3வது ஐடியே 4வது ஐடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஐடி. சரியா, சேம் ஐடியா என்ன சேம் கஸ்டமர், பட் அவர் வேற வேற ப்ராடக்ட் வந்து வாங்கி வேற வேற என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம்ல ஆர்டர் பண்ண போறீங்க. நீங்க இன்றைக்கு மார்னிங் வந்து நீங்க ஒரு ஆர்டர் பண்ண போறீங்கன்னா தனியாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் போடல. நீங்க வந்து சைமல்டேஷன் என்ன இன்னும் 2 லைக் கூகுள் போன் வயர்ட் ஹெட்ஃபோன் இந்த 2 ப்ராடக்ட்டையும் என்ன சேர்ந்து வாங்கல. பட் எங்களோட கொஸ்டின் என்ன அப்படி சோல்ட் அப்படி டுகெதரா வந்து சோல்ட் ஆன ப்ராடக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றது எங்களோட கொஸ்டின். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா பாருங்க சேம் ஐடி. சரி, அது சேஞ்சே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஐடியாவில் வந்து நான் கண்டுபிடிச்சு என்ன நாங்கள் வந்து லிஸ்ட் ஆன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் என்ன இந்த மாதிரி எத்தனை கம்பினேஷன் இருக்குது, இப்படி டுகெதராக வாங்கின கம்பினேஷன் இருக்குது, அதான் எங்களோட கொஷன். சரி, அதை கண்டுபிடிக்க போது அந்த கண்டுபிடிச்சு ஒரு சின்ன ஒரு பை சேனல் போட போகிறோம். ஸோ இதில் வந்து ஐடியா பார்க்கல உங்களுக்கு பார்க்க இந்த இது ரெண்டுமே என்ன சேம். சரியா, சேம் அண்டைக்கில் வந்து ரெண்டுமே சேம் ஐடியா. அப்போ சேம் கஸ்டமர் பட் வேறு வேறு ப்ராடக்ட் ஒன்று வாங்கி டுகெதராக வாங்கியிருக்கோம். சரி, அப்போ அதை கண்டுபிடிக்கும். ஸோ நான் அதை என்ன செய்ய போகிறோம்னா முதல் வந்து என்ன உங்களுக்கு வாங்க இந்த சேம் டேட்டா வந்து ரிப்பீட்டட் ஆகுது ஒரு டூப்ளிகேட் கிட்டத்தட்ட நாங்கள் டேட்டா ஸ்டைலில் வச்சோம்னா இந்த டூப்ளிகேட் ஆகுது வர கதைக்கலாம். பட் எங்களுக்கு இந்த டேட்டா தான் எக்ஸாக்ட்லி தேவை. அப்போ நாங்கள் அந்த டேட்டா வந்து இப்படி ரிப்பீட்டட் ஆகிற ஐடி இருக்கலாம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுக்க இந்த எங்களோட அனலிஸ்ட் வந்து என்ன அதை நோக்கி போகும்போது அதெல்லாம் நாங்கள் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் முதல்ல அந்த கொலம்ஸ் இருக்குல்ல அந்த ரோஸை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சரி, ஐடென்டிஃபை பண்ண எங்களுக்கு ஈஸி. எங்களோட அனாலிசிஸ் நாங்கள் எல்லாத்தையுமே ஒரே டேட்டா ஃப்ரேமில் வச்சிருக்கோம். அதை ஒரு செப்பரேட் டேட்டா ஃப்ரேமுக்கு கொண்டு வரப்போம். சரி, அப்போ வந்து முதல்ல அந்த டூப்ளிகேட்டர் தான் என்ன அந்த சைமல் டேஷனாக வாங்கினா சேம் கஸ்டமர் ப்ரொடக்ட் வர போகிற இன்ஃபர்மேஷன் ரோ இன்ஃபர்மேஷன். அப்போ அதை நான் எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம்டா இப்போ உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஒர்க் பண்ணுற கொலம் டிஎஃப் இதில் போய் எங்களோட கோலம் இது ஆர்டர் ஐடி அந்த ஆர்டர் ஐடியை வச்சு தான் எங்களோட கண்டுபிடிக்க அதெல்லாம் இப்போ சேம் ஐடி ரிப்பீட்டட் ஆகும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்க 3வது 4வது பார்த்தீங்கன்னா சேம் ஐடி ரிப்பீட்டட் ஆகுது. ரீசன் வந்து என்ன 2 ப்ராடக்ட் வந்து ஒரே கஸ்டமர் வந்து இந்த 2 ப்ராடக்ட் வாங்கிது. ஸோ இப்போ அதை வந்து நாங்கள் எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம் டேக்கில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் செப்பரேட்டாக வெளியில் எடுக்க போகிறோம். அப்போ இது கிட்டத்தட்ட நாங்கள் இதை வந்து டேட்டா அனாலிட்டிக்கல் பார்ட்டில் வந்து டூப்ளிகேட்னு சொல்லுவோம். என்ன அந்த சேம் வேல்யூ வந்து ரிப்பீட்டட் ஆகிறது. பட் நாங்கள் இங்கே டூப்ளிகேட் வந்து எப்படி நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இந்த பர்டிகுலர் கொலமில் ஆப்பில் ஒன்று டூப்ளிகேட்டட் நான் இது போய் செக் பண்ண போது பட் இங்கே நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேராமீட்டர் வந்து கொடுக்க போகிறேன் கீப் பால்ஸ். சரி, இதில் வந்து கீப் பால்ஸ் அண்ட் கொடுத்தவன்டா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரன் பண்ணினேன்டா இன்னொரு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணினேன்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இதில் வெயிட் ஓகே. ஸோ இதை வந்து ரன் பண்ணீங்கண்டா ஓகே இதில் வந்து பார்த்துங்க ட்ரூ ட்ரூ அண்ட் இடத்துல வருது இல்லை ட்ரூ அண்ட் வார இடம் பார்த்தீங்களா எத்தனையாவது ஐடி மூன்றாவது இண்டெக்ஸ் 4வது இண்டெக்ஸ் ட்ரூ பார்த்தீங்கன்னா எங்களை 3வது இண்டெக்ஸ் 4வது இண்டெக்ஸும் என்ன சேம்.
சேம் ஐடி சேம் ஐடினா ஒரு சேம் கஸ்டமர். அப்போ என்ன கிட்டத்தட்ட ரெண்டுமே டூப்ளிகேட். அப்போ நீங்கள் சில நேரம் நீங்கள் டூப்ளிகேட்டை வந்து ஆல்ரெடி மேபி நீங்கள் படிச்சுக்கலாம். டூப்ளிகேட் என்ன ஃபர்ஸ்ட் ஒக்கரன்ஸை வந்து உங்களோட டேட்டா ஃப்ரேமில் வச்சுக்கொண்டு மெட்டதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி மேபி படிச்சிருக்கலாம். பட் இந்த எங்களோட சீனரியில் நாங்கள் ரெண்டு இன்ஃபர்மேஷனையுமே வெளியில் எடுக்க போகிறோம். ஏன்டா வந்து எங்களுக்கு குரூப் டுகெதர் பண்ணி எல்லாம் எடுக்க போகிறோம். ரெண்டு மீன் ஒரே கஸ்டமர் வாங்கினா ரெண்டு ப்ராடக்ட்டையும் குரூப் பண்ணோம். அப்போ இந்த டைமில் வந்து நாங்கள் ரெண்டு அந்த டூப்ளிகேட்டாக இருக்கிற ரெண்டு ரோயம் என்ன ரிப்பீட் ஆகிற சேம் ரோவையும் என்ன நாங்கள் வெளியில் எடுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ கீப் ஃபால்ஸ்ண்டா வந்து என்ன அந்த ஒரிஜினலையும் வச்சிருக்க போது இப்போ முதலாவது நாங்கள் ஒரிஜினல் எடுத்து இந்த மாதிரி டூப்ளிகேட் அந்த ரெண்டையுமே ட்ரூ அண்டு கொடுக்குது. இப்போ இதில் போய் நான் கீப் ஃபர்ஸ்ட் அண்ட் கொடுக்குறேன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீப் ஃபர்ஸ்ட் அண்ட் கொடுத்தனண்டா என்ன வித்தியாசம் பண்ணும்போது நீங்கள் வேறு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல மீன் நம்மளோட அனாலிஸுக்கு வந்து லேட்டராக கீப் ஃபர்ஸ்ட் அண்ட் கொடுக்க பாருங்க. மூன்றாவது ஃபால்ஸ் சொல்லுது, நாலாவது ட்ரூ அண்டு. அப்போ மூன்றாவது வந்து என்ன அது டூப்ளிகேட் இல்லைன்னு சொல்ல அதை ஒரிஜினல் டேட்டான்னு எடுக்குது. ஏன்னா இந்த எங்கட மூன்றாவது என்ன இதான் எங்கட மூன்றாவது ஐடி கஸ்டமர் ஐடி. ஆனால் நாலாவது என்ன சேம் கஸ்டமர் ஐடி. அப்போ நாங்கள் கீப் ஃபர்ஸ்ட்னு கொடுத்தோம்டா. ஏன்னா இதான் ஆக்சுவலி பை டிஃபால்ட். இப்போ நீங்கள் டூப்ளிகேட் டிரெக்டாக கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து கீப் ஃபர்ஸ்ட். அப்போ இதை வந்து வச்சுக்கொண்டு இதை வந்து ரிமூவ் பண்ணி இதை டூப்ளிகேட் காட்டாது என்ன ஒன்றை அப்படியே வச்சுக்கணும். அதை ஒரிஜினல் டேட்டா வச்சுக்கணும். மெட்டதை வந்து என்ன ஒரு டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணுன்னு சொல்லும். சரி, இது கீப் ஃபர்ஸ்ட் கொடுக்க வந்து இந்த மாதிரி ஒரு சீனரி. பட் எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே தேவை. எங்களுக்கு இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இது இந்த மூன்றாவது இந்த ரோ தேவை, நாலாவது ரோ அது ரெண்டு ரிப்பீட் ஆகிற ரெண்டு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். அது சேம் கஸ்டமர் ரெண்டு ஐடியுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ரெண்டுமே எங்களுக்கு ரூவாக இருக்கும். என்ன நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறது அப்படி ரெண்டு நேரம் ஒரு கஸ்டமர் ரெண்டு ப்ராடக்ட் வாங்கினா அந்த டோட்டல் இன்ஃபர்மேஷனே வெளியில் எடுக்கணும். அதுக்காண்டி தான் நான் இங்கே வந்து என்ன ஃபால்ஸ்ன்றதை கொடுத்து வைக்கணும். சரி, இதில் பரந்திசுக்கு வராது டிரெக்டாக என்ன ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ ஃபால்ஸை கொடுத்தீங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறதுக்கு முதல் பாருங்க, மூன்றாவதுல ஃபால்ஸ் இருக்குது, நாலாவதுல ட்ரூ இருக்குது. இப்போ ரன் பண்ண பிறகு பார்த்தீங்களா என்ன மூன்றாவது ரூபா தான் இருக்குது, நாலாவது ரூபா இருக்குது. என்ன வந்து எங்களுக்கு ட்ரூவா இருக்கிற வேல்யூ நாங்கள் ஃபில்டர் பண்ண போகிறோம். உங்களுக்கு பூலியன் வேல்யூவில் வந்து கொமனா டேட்டா ஃப்ரேமுக்கு பூலியன் வேல்யூவில் இருக்கிற ஃபில்டர் கண்டிஷனை கொடுத்தோம்னா என்ன ரூபா இருக்கிறது ரிட்டர்னா. இப்போ ரூபா இருக்கிற ரிட்டர்ன் எங்களுக்கு மூணு அந்த சேம் கஸ்டமர் ரெண்டு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதை இதில் மென்ஷன் பண்ண வர அதில் ஒரு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் விஷயம். இப்போ நான் இதை ஒரு வேரியபிள் நேமில் கொடுக்குறது, நான் டேரெக்டாக ஃபில்டர் அண்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஃபில்டரிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் ஃபில்டரிங் வந்து செப்பரேட் வீடியோ ஃபேண்டாஸ் சீரிஸில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்க. இது வந்து என்ன கொமனாக நாங்கள் ஃபில்டர்ன்ற கண்டிஷன். எங்களோட கண்டிஷன் வந்து டூப்ளிகேட் ரோஸை வந்து வெளியில் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். சரி, நான் கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இதை போய் டேட்டா ஃப்ரேமில் போய் ஆப்பில் பண்ண போகிறோம். இப்போ எங்களோட டேட்டா ஃப்ரேம் இது நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டேட்டா ஃப்ரேம். சரி, இதில் ஒன்று நான் ஆப்பில் பண்ண போகிறோம். சரி, இதான் எங்களோட மெயின் டேட்டா ஃப்ரேம். அதில் ஒன்று இந்த ஃபில்டர் கண்டிஷன் ஆப்பில் போகிறோம். இந்த ஃபில்டர் கண்டிஷன் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். இது இந்த டாஸ்க்கை செய்யும். இந்த டாஸ்க் என்ன கிட்டத்தட்ட என்ன டூப்ளிகேட் ரோ மட்டும் டூப்ளிகேட் என்ன சைமல்டேனியஸாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டி ஒரு கஸ்டமர் மோர் தேன் ஒரு டைம் இல்லாட்டி மோர் தேன் ஒன்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணல இன்ஃபர்மேஷன் வந்து அது அப்படி ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே ரிட்டர்ன் பண்ணுறேன். ரெண்டு இன்ஃபர்மேஷன் நான் மேலே ஷோ பண்ண மாதிரி ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே ரிட்டர்ன் பண்ணி இப்போ நான் இதை ரன் பண்ணினேன்டா. பார்த்தீங்களா என்ன இதில் வர வேலையை பாருங்க, எல்லாமே என்ன ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டடாக இருக்கும். சேம் கஸ்டமர் ஐடி சேம் கஸ்டமர் ஐடி இல்லை நான் ஹைலைட் பண்ணுறது பாருங்க, சேம் கஸ்டமர். அப்போ இது வந்ததுக்கு ரீசன் வந்து இப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒரிஜினல் நம்பர் இருந்து டூப்ளிகேட் வருது. நீங்கள் சாப்பிட்டு அதுக்கு ரீசன் வந்து கீப் ஃபால்ஸ் கொடுத்ததால. சரி, அப்போ நீங்கள் கீப் ஃபர்ஸ்ட் அண்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒரு ஐடி மட்டும்தான் வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரணும், எங்களுக்கு வந்து என்ன கஸ்டமர் டுகெதராக வாங்கி இப்போ இது ஒரு சேம் கஸ்டமர் தான், சேம் ஐடி தான், பட் என்ன வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன். கூகுள் ஃபோன் மேடம் அடுத்த கஸ்டமர் பாருங்க, கூகுள் ஃபோன் யூஎஸ்பி சார்ஜ். எங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ப்ரூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இதான் எங்கள் டாக். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து ஒரு ஃபில்டர் கண்டிஷன் எழுதுறோம். அப்புறம் எங்களோட ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் அப்ளை பண்ணுறோம். இந்த அவுட்புட்டை நான் என்ன புது வேரியபிள் என்ன அப்ளை பண்ணுறேன். சரியா, புது வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வேரியபிள் நேம் டிஎஃப் டூப்ளிகேட் கொடுப்பேன். என்ன ரீசன் என்ன இதில் டூப்ளிகேட் இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்குது. எங்கள் அனாலிஸ்ட்டுக்காக தேவை. சரி, வேறு ஒன்றுமே அப்புறம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ போய் என்ன இந்த திருப்பி அந்த வேரியபிளை நான் கால் பண்ணி திருப்பி ஒரு காரணம் பண்ணுறேன். என்ன சேம் இன்ஃபர்மேஷன் தான். பார்த்தீங்களா என்ன எங்களோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஃபர்மேஷன் போகிற நீங்கள் ஹெட் டேப்பில் பண்ணீங்களா என்ன ஒன்றுமே இல்லைன்னு எங்களோட பேசிக் அனாலிசிஸ். ஸோ இதில் முதல் 5 row பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் என்ன சேம் கஸ்டமர் ஐடி இருக்குது, பட் அவர் ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறோம். அப்போ நாங்கள் டார்கெட் அதை இப்போ அதை தான் அனாலிசிஸ் பண்ணோம். அப்போ நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா ஃப்ரேம் எடுத்துட்டோம். பட் இங்கே வந்து என்ன
தனித்தனியே காட்டுது அவங்களோட ப்ராடக்ட். பட் இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் இருந்து நாங்கள் குரூப் பண்ண போறோம். இப்படி இந்த ஆர்டர் ஐடியை பேஸ் என்ன பாருங்க, ஒரு ஆர்டர் ஐடிக்கே வந்து என்ன இது ஒரு ஆர்டர் ஐடி, பட் 2 நம்பர் இருக்குது, பட் அதுக்கே 2 ப்ராடக்ட் இருக்கு. அப்போ இந்த ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம். எதை குரூப் பண்ண போறோம்? இந்த ப்ராடக்ட்டை வந்து குரூப் பண்ண போறோம். அதான் கீழே போட்டுருக்கேன், குரூப் பை ஆர்டர் ஐடி டு ஜாயின் ப்ராடக்ட்ஸ் டுகெதர் பேஸ்ட் ஆன் சேம் ஆர்டர் ஐடி. அப்போ இந்த இந்த சேம் ஐடி என்ன, இந்த ஒரு ஐடிக்குள்ளேயே வந்து இந்த 2 ப்ராடக்ட்டும் மாத்திரம் என்ன டாக்கட்டும் என்ன டுகெதராக வந்து வாங்கின ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறது. அப்போ அதுக்காண்டி நான் குரூப்பை ஆப்பில் ஒன்று பண்ணுறேன். ஓகே, நீங்கள் குரூப்பை புதுசாக இருக்குது நான் படிக்கலைன்னா குரூப்பை இந்த வீடியோ வந்து பென்டாசிஸ் இருக்கு, அதுவும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். சரி, கட்டாயம் பாருங்க. இப்போ வந்து நான் குரூப்பை எப்படி ஆப்பில் ஒன்று போகிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்களா, சின்ன விஷயம். ஸோ எங்களோட டேட்டா ஃப்ரேம் இது டிஎஃப் டூப்ளிகேட். ஸோ டிஎஃப் டூப்ளிகேட், எஸ். இதில் போய் என்ன நான் குரூப்பை ஆப்பில் ஒன்று போகிறேன். இஆர்ஓ பி பாய் குரூப் பாய். ஓகே, குரூப் பாய் ஆப்பில் ஒன்று போகிறேன். எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்? குரூப்பை அப்ளை பண்ண போகிறது வந்து ஆர்டர் ஐடி கொலமுக்கு. ஏன்னா வந்து நான் ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி தான் நான் என்ன குரூப்பை பண்ண போகிறோம். என்ன உங்களுக்கு தெரியும், ஒரே ஆர்டர் ஐடியில் நாங்கள் வந்து ஆர்டர் ஐடின்னு வேண்டாம், கஸ்டமர் ஐடி இந்த எனக்கு ஸ்பெசிஃபிக் ஐடி. ஆனால் நான் என்ன சைமல்டேனியஸாக 2-3 ப்ராடக்ட் வாங்க முடியும். நான் ஸ்டோர் ஆகுது என்ன ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து ஒவ்வொரு ரோ இன்ஃபர்மேஷனில் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ நான் அதை வந்து ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறேன். நான் எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறேன்? ஆர்டர் ஐடியை கொடுத்தாச்சா. குரூப் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா என்ன, எங்கட வந்து என்ன எங்கட ப்ரொடக்ட் ஐடி வேற ஒன்றும் இல்லை. எங்கட ப்ரொடக்ட் ஐடின்னு சொல்ல வர்றது எங்கட ப்ரொடக்ட் ஐ மீன் சொல்ல வர்றது ப்ரொடக்ட் கோலாம். சரி, யாரோ சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டால் எரர் வரும், தெரியும் நம்புறேன். ஸோ ப்ரொடக்ட் ஓகே, இது ரெண்டும் ஓகே தானே? இது ரெண்டும் ஓகே எங்களுக்கு. ஓகே, நாங்கள் 2 இதையும் கொடுத்தோம். இப்போ அந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து நாங்கள் ஸ்கொயர் பிரேக்கில் வரும். சாரி தான் ஸ்கேப் பிரேக்கில் ஓகே டன். இப்போ வந்து ஓகே நாங்கள் குரூப்பை பண்ணிட்டோம். இதை பேஸ் பண்ணி ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி என்னத்தை குரூப்பை பண்ணியிருக்கோம், ப்ராடக்டாக குரூப்பை பண்ணி. இப்போ போய் நான் அப்ளை ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். சரி, அப்ளை ஃபங்க்ஷனுக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இங்கே அப்ளை ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறீங்கடா, அகெயின் அதுக்கும் வீடியோ என்னோட ஃபேண்டாசியஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க தயவு செய்து. எல்லாமே வந்து என்ன நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி, அதால தான் இப்போ நாங்கள் இந்த கேஸ் ஸ்டடி வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் பார்க்க போகிறது லெம்டா ஃபங்க்ஷன். அகெயின் இது கூடி நான் அப்ளை ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கன். ஸோ மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, லம்டா எக்ஸ். ஸோ லம்டா எக்ஸ் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லம்டா எக்ஸ் என்ன, இப்போ ஜஸ்ட் நான் கோடிங் மட்டும் பாருங்க. சில ஒன்றுமே இல்லை. நான் என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் வந்து குரூப் பண்ண போகிறோம். சரியா, குரூப் பண்ண போகிறோம். வார ப்ரொடக்டை வந்து கமாவால் செப்பரேட் பண்ண போகிறோம். இந்த ஜாயின் என்ன செய்ய போகுதுண்டா, யோசிக்கவே இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன செய்ய போகுதுண்டு. எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரியா, பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு எக்ஸாக்ட்லி நான் சொன்னேன், ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் பண்ண. ஓகே, எங்களோட ஆர்டர் ஐடி அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டர் ஐடி தான், ஒரு ஐ மீன் சேம் ஆர்டர் ஐடி ரிப்பீட்டட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டர் ஐடி ரிப்பீட்டட் ஆனது. சரி, பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டர் ஐடி ரிப்பீட்டட். பட் நான் இப்போ குரூப் ஆப்பில் ஒன்று பாருங்க, வார எல்லா ஆர்டர் ஐடியுமே யூனிக்காக இருக்குது, ரிப்பீட்டட் ஆகல. ஓகே, நான் ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் வேணும். என்னதான் குரூப் வேணும்? ப்ரொடக்ட். பாருங்க, ப்ரொடக்ட் எல்லாமே சேம் ஆர்டர் ஐடியில் இருக்கிற ப்ரொடக்ட்ஸ் எல்லாமே என்ன டுகெதராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கம செப்பரேட் பண்ணி வந்திருக்கு. அப்போ இந்த கம இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அந்த லெம்டா ஃபங்க்ஷனுக்கு கம கொடுத்துருக்கேன். இந்த கம என்ன செஞ்சுருக்கேன்டா, அது என்ன எக்ஸாக்ட்லி நடந்திருக்கேன்டா. ஓகே, நான் குரூப்பை ஓகே ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி குரூப்பை வேணும். ஓகே, ஆர்டர் ஐடி எடு. ஏதா குரூப்பை வேணும்? ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்டையும் எடுத்தாச்சு. அந்த ப்ராடக்ட்டில் என்ன சொல்கிறோம்டா, அப்ளை பண்ண சொல்கிறோம். இந்த லெம்டா ஃபங்க்ஷன் மூலமாக எக்ஸ்ன்றது ஒன்று மேலே என்னது ப்ராடக்ட் குழம்புல போய் எக்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு இந்த குழம்புல இருக்க ஒவ்வொரு வேல்யூஸும். சரி, ஒவ்வொரு வேல்யூஸ் இருந்தால் எக்ஸ் அதுக்கு செக் பண்ணு. எக்ஸ்ன்றது வந்து ஒரு வேரியல் மை, அந்த வேரியல் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ செக் பண்ணி இந்த வேல்யூ செக் பண்ணும், செகண்ட் ரோலைக்கு இந்த வேல்யூ செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறோம்டா, குரூப்பை பண்ணு ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி சேம் ஐடியா இருந்துச்சுண்டா அந்த ப்ராடக்ட்டை எடுத்து இந்த எக்ஸ்ன்றது வந்து அந்த ப்ராடக்ட் ஈச் ப்ராடக்ட் சேம் டைம் அதை ஜாயின் பண்ணு. எப்படி என்றா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இந்த ஜாயின் இருக்கலாம். ஜாயின் பண்ணி இந்த எக்ஸ்ன்றது என்ன உங்களுக்கு தெரியும், இந்த ப்ராடக்ட் ஜாயின் பண்ணு அந்த எக்ஸை. எப்படி என்றா இந்த கமவா போட்டு இந்த கமவால அந்த எக்ஸை ஜாயின் பண்ணு ஆஸ் அ ஸ்ட்ரிங்னு சொல்லுவார். இந்த லேட்டஸ்ட் தான் காமன் ஸ்ட்ரிங் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து வார ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணு. எப்படி இருந்தால் சிமிலர் ஆர்டர் ஐடியா இருந்தால் வந்து என்ன ப்ரொடக்டை வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்கும். இங்கே அவ்வளோதான் இங்கே நடக்குது. இந்த லெம்டா ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை. என்ன ஒவ்வொரு ப்ராடக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை போய் ஜாயின் பண்ணது எப்போ என்ன ஆர்டர் ஐடி வந்து சிமிலராக இருக்கும்போது. ஸோ அதைத்தான் என்ன எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடியை பார்க்குது. இதில் குறிப்பான எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆர்டர் ஐடியா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்போர்ட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கீங்க என்ன AA பேட்டரியும் சேர்த்து வாங்குறாங்க. அதே மாதிரி என்ன
வெரி பேட்னு ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனோட வயர் ஹெட்ஃபோன் சேர்த்து வாங்குறாங்க. கூகுள் ஃபோனோட யூஎஸ்பி-C சார்ஜிங் கேபிள் வாங்குறாங்க கூகுள் ஃபோனோட. ஸோ இது என்ன, இது எங்களோட டார்கெட். எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ செப்பரேட்டாக வந்து என்ன எங்களோட டேட்டா ஃப்ரேம் நாங்கள் டூப்ளிகேட் அந்த டிஎஃப் டூப்ளிகேட் ஒரு டேட்டா ஃப்ரேம் தான். அப்புறம் திருப்பி அதுக்கு குரூப்பே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, இது வந்து செப்பரேட்டாக வந்து இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன், இப்போ ஒரு சீரியஸ் ஃபார்மேட்டில் இருக்குது கிட்டத்தட்ட. என்ன நான் இது ஆக்சுவலி இது டேட்டா ஃப்ரேமில் இல்லை, நான் இது டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறதுக்காண்டி என்ன செய்ய போகிறேன்டா, ரீசெட் இண்டெக்ஸ் கொடுக்க போகிறோம். சரி, ஓகே, இது வந்து நீங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம். ரீசெட் இண்டெக்ஸ் ஒன்றுமே இல்லை. என்ன இது வந்து டேட்டா ஃப்ரேம் ஸ்டைலுக்கு வந்து மாற்றி விட்ரும். பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து நாங்கள் டேட்டா ஃப்ரேம் நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக 0லேருந்து இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸை கொண்டு வர இதாலேண்டா இந்த ரீசெட் இண்டெக்ஸ் இதை மாற்றினோடனே முன்னுக்கு இண்டெக்ஸ் வரும். இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட்டா ஃப்ரேமாக மாறி இப்போ வந்து எங்கள்கிட்ட டேட்டா ஃப்ரேமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஐடிக்கும் என்ன ப்ராடக்ட் வந்து என்ன காமா செப்பரேட் பண்ணி என்ன டுகெதராக வந்து என்ன காட்டு. அப்போ இந்த ப்ராடக்ட் தான் என்ன டுகெதராக வந்து சோல்ட் ஆகிருக்குது. இப்போ டுகெதராக வந்து சோல்ட் ஆகிருக்கு. ஓகே ஃபைன். அப்போ நான் அதோட இப்போ என்ன செய்யணும், ஓகே இது ப்ராடக்ட் அண்ட் நேம் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து என்ன நேம் வந்து சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் ஆகும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சிங்கிள் ப்ராடக்ட் பற்றி நாங்கள் அதுக்கு வந்து குரூப் பண்ணியிருக்கு ப்ராடக்ட். அப்போ நான் என்ன செய்யணும், இதில் ரீநேம் கொடுத்தேன்டா. இந்த ரீநேம் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் இதில் அப்ளை பண்ணுறோம். பேண்டாஸில் வர நிறைய விஷயங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கோலம்ஸில் போய் ரீநேம் பண்ண சொல்கிறோம். எந்த கோலம் ஏண்டா எங்களோட ப்ரொடெக்ட் கோலம் இருக்குது. இது வந்து டிக்ஷனரி ஸ்டைல் PRODUCT ப்ரொடெக்ட் கோலம். அதில் போய் அந்த நேம் இது ப்ரொடெக்ட் கோலம்னு நேம் இருந்தால் அதை எப்படி மாற்ற சொல்லணும்னா குரூப்டு ப்ரொடெக்ட்ஸ். சரி, இப்போ எங்கள்கிட்ட வந்து நான் குரூப் ப்ரொடெக்ட் தான் இப்போ எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நான் குரூப் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். சரி, இப்போ அப்போ நேம் மாறுதான்ட்டு. சரி, இப்போ ரன் பண்ணும். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட கோலம் நேம் வந்து மாறிட்டு எப்படி குரூப் ப்ரொடெக்ஷன் மாறிட்டு. சரி, அப்போ நாங்கள் இந்த நேமையும் மாற்றிட்டோம். இப்போ எங்களோட டார்கெட் என்ன, எங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன லிஸ்ட் டவுன் பண்ணுறது. ஓகே, நாங்கள் இப்போ செப்பரேட் டேட்டா ஃப்ரேமில் லிஸ்ட் டவுன் பண்ணுறோம். நான் இப்போ இதை என்ன ஒரு புது வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணோம். சரி, என்ன பிறகு நாங்கள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண அடிப்படை என்ன திருப்பி ஓவர் ரைட் பண்ண வேண்டியே இருக்கும். சரி, அப்போ நான் இதுக்கு வந்து டூப்ளிகேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். டூப்ளிகேட் மீன் இப்போ ரிப்பீட்டட் ஆகிற ப்ரொடெக்டை வந்து நான் இப்போ ஒரு புது செப்பரேட் கோலமில் கொடுத்துருவேன் குரூப். ஸோ நான் இதுக்கு டூப்ளிகேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஃபார் என்ன இப்போ ஒரு டெம்பரரி பர்பஸ்க்காண்டி நாங்கள் வந்து திருப்பி இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை ரன் பண்ணேன்டா. ஓகே, அடுத்த புறத்தில் வந்து ஓகே ஒன்றுமே இல்லை, ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சரியா, இதான் எங்களோட ஆர்டர் ஐடி. ஆர்டர் ஐடி அந்த ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி எங்களோட ப்ராடக்ட் வந்து என்ன டுகெதராக வந்து என்ன ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜ் பண்ண போகிறோம்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து இப்போ செப்பரேட் டேட்டா ஃப்ரேமில் இருக்குது. எங்களோட டேட்டா ஃப்ரேம் வந்து எங்களோட டேட்டா ஃப்ரேம் வந்து மெயினாக ஒர்க் பண்ண டேட்டா ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டூப்ளிகேட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டட் ப்ராடக்ட் வந்து அதாவது வந்து ரிப்பீட்டட் வேல்யூ வந்து டூப்ளிகேட் வேல்யூ கூட செப்பரேட்டாக ஒரு டேட்டா ஃப்ரேம் இருந்தாங்க. இந்த டிஎஃப் டூப்ளிகேட் இந்த டேட்டா ஃப்ரேமில் போய் நாங்கள் வந்து இந்த இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேமை என்ன ஜாயின் பண்ண போகிறேன். என்ன வந்து இது பார்த்தீங்கன்னா டோட்டலி செப்பரேட்டட். நான் குரூப்பை பண்ணினதுக்கு பிறகு வந்த ஒரு அவுட்புட். இதை போய் எங்களோட டேட்டா ஃப்ரேமில் என்ன எங்களோட ஆல்ரெடி நாங்கள் டிஎஃப் டூப்ளிகேட் இருக்கல இந்த டேட்டா ஃப்ரேம் கொண்டு மெர்ஜ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபார் என்ன எங்களோட இப்போ பைச்சார் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓவரால் என்ன டுகெதராக பார்க்குறது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஆர்டர் ஐடி வந்து காமன் கோலமாக இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் டூப்ளிகேட் தெரியும், ஆர்டர் ஐடி இங்கேயும் கோலமாக இருக்கும், காமனாக இருக்குது. ஆர்டர் ஐடி காமனாக இருக்குது. பட் இங்கே மல்டிபிள் கோலம் இருக்குது. சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் ஐடி காமனாக இருக்குது. இங்கே வந்து ரெண்டு கோலம் என்ன குரூப் ப்ராடக்ட் வந்து நாங்கள் புதுசாக கிரியேட் பண்ண குரூப் பண்ணது ப்ராடக்ட்டை வந்து நான் குரூப் பண்ணின விஷயங்கள் வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கும். இந்த டேட்டா ஃப்ரேமில் இல்லை. அப்புறம் நீங்கள் ஏன் டுகெதராக வந்து ஜாயின் பண்ணுறோம்னு கேட்டுறக்கூடாது. சரியா, ஏன் மெர்ஜ் பண்ணுறோம்னா எங்களோட டூப்ளிகேட் கோலமில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக கிரியேட் பண்ண கோலம் இல்லை. பட் இது நாங்கள் செப்பரேட்டாக ஒரு புது டேட்டா ஃப்ரேமுக்கு அதில் இருக்குது. ஸோ அந்த பர்பஸுக்கு மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மெர்ஜ்ன்றது என்ன, ஓகே நாங்கள் மெர்ஜும் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஆல்மோஸ்ட் பேண்டாஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, தயவு செய்து என்ன போய் பார்த்து படித்து கொள்ளுங்கோ. அத்தை நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நாங்கள் டிஎஃப் டூப்ளிகேட் இதான் எங்களோட டேட்டா ஃப்ரேம். இதெல்லாம் மர்ச் பண்ண போகிறோம். எதை மர்ச் பண்ண போகிறோம், எங்கட மேலே நான் கடைசியாக டப் ப்ரொடக்ட் இருக்குல்ல, டப் ப்ரொடக்ட் இதை மர்ச் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி மர்ச் பண்ண போகிறோம் கவ் உங்களுக்கு தெரியும். மர்ச் வந்து எப்படி மர்ச் பண்ணணும். நான் இப்போ மர்ச்சில் பல டெக்னிக், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், யூனியன் இப்படி நிறைய விஷயம். பட் இங்கே வந்து லெஃப்ட் என்னடா வந்து எங்கட லெஃப்ட்னு சொல்ல வரது நாங்கள் ஸ்டார்டிங் இந்த டிஎஃப் டூப்ளிகேட் இருக்குல்ல இந்த காலம் எங்கட இந்த டேட்டா ஃப்ரேம் தான் லெஃப்ட் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஏன்டா வந்து இந்த டேட்டா ஃப்ரேமை லெஃப்ட் டேட்டா ஃப்ரேம்னு எடுக்கணும். அதுக்கு ரீசன் வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கிற எல்லா காலம்ஸும் வந்து எங்களோட ஃபைனல் டேட்டா ஃப்ரேம்லையும் வரணும். அதுக்காண்டி இது வந்து லெஃப்ட் டேட்டா ஃப்ரேமாக எடுக்கணும். ஸோ இதில் வந்து இருக்கிற எல்லா கோலம் வந்து எங்களோட ஃபைனல் டேட்டா ஃப்ரேமில் இருக்கும். ஃபைனல் டேட்டா அதுக்காண்டி இதை வந்து நான் இந்த கோலமுண்ட இது இந்த இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும். சரியா, ஹவுன்றது வந்து லெஃப்ட்ன்றது ஒன்றும் இல்லை. எங்களோட டிஎஃப் டூப்ளிகேட் இதை வந்து கொடுக்க போகிற டேட்டா ஃப்ரேம் கொடுக்க போது. ஒன்றுன்றது
விளாங் நம்பர் ஒன்றுன்றது வந்து என்ன கொமன் கோலாம்ஸ், அதாவது ரெண்டு டேட்டா ஃப்ரேம். இந்த 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 டேட்டா இது ஒரு டேட்டா ஃப்ரேம், டப் ப்ராடக்ட் டேட்டா ஃப்ரேம். இதில் ஓர்டர் ஐடின்ற ஒரு கோலம் இருக்குது. சேம் டைம் வந்து எங்களோட அடுத்த டேட்டா ஃப்ரேம் டிஎஃப் டூப்ளிகேட். இதில் இருக்கிற கோலம் இது கொமன் கோலம் ஓர்டர் ஐடி. இப்போ ரெண்டுக்குமே ஓர்டர் ஐடி கொமனாக இருக்குது. ஸோ என்ன ஒன்றில் வந்து என்ன கொமனாக இருக்கிற கோலம் நேம் தான் இந்த ஒன்றில் கொடுக்கும். என்ன ஜாயின் பண்ணுறது என்ன கொமனாக இருக்கிற கோலம் பேஸ் பண்ணி எங்களை ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காண்டி கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணது உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட புது டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஎஃப் டாட் டூப்ளிகேட் தான் எங்களோட டேட்டா. எங்கள் வெளியே நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த டேட்டா வரும். இப்போ எங்கள் சிட்டி மட்டும்தான் இருந்தது கோலம்ஸ். எங்களோட டிஎஃப் டூப்ளிகேட் டேட்டா ஃப்ரேமில் கெட்டுன்றது வந்து இல்லை முதல்ல 5 கோலமை செக் பண்ணுறது 5 ரோவை. இப்போ பாருங்க நாங்கள் ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அங்கே புது கோலம்னு வந்துருக்கு குரூப் ப்ராடக்ட். இப்போ இந்த குரூப் ப்ராடக்ட் எங்கேருந்து வந்தோம்னா நாங்கள் புதுசாக மேலே குரூப்பை பண்ண பிறகு ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்தானே டப் ப்ராடக்ட்னு நேம் கொடுத்து நாங்கள் குரூப்பை ஆப்பில் பண்ணோம். அதைத்தான் என்ன ஜாயின் பண்ணி இந்த காமன் கோலம் ஓர்டர் ஐடியை பேஸ் பண்ணி என்ன இந்த டேட்டா அந்த டேட்டா ஃப்ரேம் எங்கட ஆல்ரெடி இருந்த டேட்டா ஃப்ரேம் ஜாயின் பண்ணி இப்போ டுகெதராக வந்து என்ன ஒரே டேட்டா ஃப்ரேம் எங்கட எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கக்கூடிய இருக்கு. பட் இதில் நாங்கள் இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயம் செக் பண்ணோம்னா அதுக்குள்ள இந்த அந்த அவுட்புட்டுக்கு என்ன நான் வந்து புது நேம் வந்து கொடுக்குறேன். சரியா, புது வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறேன் இந்த டேட்டா பேருக்கு. நான் இதில் சின்ன ஆப்ரேஷன் செய்ய போகிறேன். நான் இதை எப்படி கொடுக்க போகிறேன்டா ப்ரொடெக்ட் டூப்ளிகேட் ப்ரொடெக்ட். நான் இந்த நேம் கொடுக்குறேன்டா ஒன்றுமே இல்லை, ரீசன் இருக்கு. டிஎஃப் ஏன்னா இந்த நேம் கொடுத்தானண்டா ரன் பண்ணுறேன்னு இருக்கா. ரன் பண்ணிட்டு இப்போ போய் பாருங்க இதில் ஓர்டர் ஐடி இருக்கா செக் பண்ணி பாருங்க. இந்த இந்த ஓர்டர் ஐடியும் இந்த ஓர்டர் ஐடியும் சரி சரி இங்கே ரிப்பீட்டட் ஆகுது வேல்யூ. எஸ் இங்கே இந்த எங்களோட டேட்டா புது டேட்டா ஃப்ரேமில் பாருங்க எங்களோட குரூப்பாக வாங்கின ப்ராடக்ட் வந்து என்ன அதாவது சேர்த்து வாங்கின ப்ராடக்ட் வந்து என்ன ஒரே கோலம்ல இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ப்ராடக்ட்டில் கூகுள் ஃபோனும் வயர் கேட் ஃபோன் கூகுள் ஃபோனும் வயர் கேட் ஃபோன் ஒரு சேம் இன்ஃபர்மேஷன் ரிப்பீட். அதாவது என்ன டூப்ளிகேட் ப்ராடக்ட் டேட்டா ஃப்ரேம் வரும். அப்போ திருப்பி அடுத்த செக் பண்ண வருங்க 176 574 176 576 நீங்கள் எல்லாமே ரிப்பீட்டட் ஆகுது ஐடி. அது ரெண்டு இடம் பெறுது ஓடுற ஐடி. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து டூப்ளிகேட் இந்த டூப்ளிகேட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நாங்கள் எங்கே டார்கெட் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டு வந்தப்போ என்னென்ன ப்ராடக்ட் வந்து இந்த டுகெதராக வாங்கினதை ப்ரூவ் பண்ணிட்டோம். பட் அது ரெண்டு இடம் ரிப்பீட்டட். அப்போ இப்போ வந்து நாங்கள் டூப்ளிகேட்டை ரொப் பண்ணுவோம். இப்போ அடுத்த டார்கெட் என்ன நாங்கள் வந்து டூப்ளிகேட்டை ரொப் பண்ணுவோம். சரியா, நாங்கள் வந்து டூப்ளிகேட்டை ரொப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டூப்ளிகேட் ரொப் பண்ண போகிறோம் சிம்பிள். உங்களுக்கு தெரியுமா டூப்ளிகேட் எப்படி ரொப் பண்ணுறேன்ட்டு. இப்போ போய் எங்களோட டேட்டா ஃப்ரேம் எது இதான் எங்களோட டேட்டா ஃப்ரேம். சரி சரிதான் டிஎஃப் டாப் ப்ராடக்ட்ஸ் டிஎஃப் தான் நாங்கள் மேலே கொடுத்துனாங்க. எஸ் இங்கே போய் ட்ராப் டூப்ளிகேட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. சரியா, ட்ராப் டூப்ளிகேட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. யா ட்ராப் டூப்ளிகேட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இங்கே போய் சப்செட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை எந்த குளம் எந்த குளம் டார்கெட் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் ட்ராப் பண்ண போறீங்க எங்களை ஓர்டர் ஐடி உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். என்ன ஓர்டர் ஐடி தான் என்ன எங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஓர்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு ரெண்டு இடம் திருப்பி திருப்பி வருது. அப்போ நாங்கள் சப்செட் இருக்குல்ல எந்த குளம் டூப்ளிகேட் ஓகே எந்த குளம்ல இந்த டூப்ளிகேட் ஆப்ரேஷன் நடக்குமா ஓர்டர் ஐடி. இப்போ ஓர்டர் ஐடி இது போய் செக் பண்ணுவோம். அப்போ அங்கே என்ன ஒரே குளம் ஒரே ரோ வந்து ரெண்டு இடம் என்ன ஒவ்வொரு ஓர்டர் ஐடிக்குமே என்ன ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு ஓர்டர் ஐடிக்குமே ரிப்பீட் ஆகும். அப்போ நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஓர்டர் ஐடிக்குரிய எக்ஸ்ட்ராவாக வர அந்த இன்ஃபர்மேஷனை வந்து என்ன இது வந்து ட்ராப் பண்ணிடும். சரியா, அவ்வளோ சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான டாஸ்க். ரன் பண்ணிங்களா இப்போ பாருங்க எல்லாமே என்ன புது கோலம் புது புது ஓர்டர் ஆயிடுச்சு. புது ஓர்டரே என்ன ரிப்பீட்டட் ஆயில் ஓர்டர் ஏதாவது சொல்லுவார். சரி, இதில் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். இதில் வந்து எங்களோட மேலே நாங்கள் ரொப் பண்ணுறதுக்கு முதல் 2000 ஓர்டர் ஐடி வந்து தானே அதில் இருக்கிற டேட்டா ஃப்ரேமோட ஷேப்பை பாருங்க. இதில் இருக்கிறது இந்த ஷேப் இருக்குது. உங்களுக்கு ஷேப் கொமனாக வேணும் என்ன கிட்டத்தட்ட 1,41,000 14,128 ரோஸும் சரி தானே 14 சரியாக நான் ட்ரீட் பண்ணுறேன். 14,128 ரோஸும் 10 குளமும் இருக்குது. ட்ரொப் பண்ண பிறகு வேறுங்க 6,879 ரோஸும் 10ங்களா. அப்போ உங்களுக்கு விளங்குமே நம்ம டூப்ளிகேட் வந்து ட்ரொப் ஆயிருக்கு. அதால தான் இந்த ஷேப்பில் வந்து ஒரு சேஞ்ச். இப்போ முதல் 14,000 கிட்ட ரோ இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரோ. கொலம்ஸ் அப்படின்னா கொலம்ஸில் எதுலையுமே கை வைக்கல. ரோஸ் வந்து என்ன ரிமூவ் பண்ணிக்க. அதுக்கு ரீசன் வந்து என்ன இந்த ஓர்டர் ஐடி ரிப்பீட்டட் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஓர்டர் ஐடி ரிப்பீட் ஆகி இப்போ போய் நான் அந்த புதுசாக இந்த வந்த அவுட்புட்டுக்கு புதுசாக ஒரு வேரியபிள் நேம் நாங்கள் ஈஸியாக இருவாங்க எங்களோட ப்ளாட்கிறதுக்கு. அப்போ இங்கே வந்து நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா நோ டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ அப்போ என்ன நான் அந்த இதுலேயே எடுக்கணும் டூப்ளிகேட் நோ டப் டிஎஃப் வந்து ஷோர்ட்டாக கொடுக்கும். ஸோ இட்ஸ் மீன் என்ன நோ டூப்ளிகேட் டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் டூப்ளிகேட் இல்லை. சரி, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹெட் டன் ஹெட் ஹெட்டை செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு ஓர்டர் ஐடி வருது. இதில் ரிப்பீட்டட் ஆகவில்லை ஓர்டர் ஐடி. பட் எங்களோட டார்கெட் என்ன
குரூப் ப்ராடக்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்டர் ஐடி. இப்போ நான் வந்து எனக்கு எந்த முதலாவது இது வந்து எந்த ஆர்டர் ஐடி என்ன நான் டுகெதராக என்ன ப்ராடக்ட் என்ன கூகுள் போகணும் வயர் கேட் பண்ணி. இப்போ உங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐடி கொடுத்துருந்தா இதான் உங்களோட ஆர்டர் ஐடி நீங்கள் டுகெதராக வாங்கினது என்ன கூகுள் போன் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். இப்போ நீங்கள் இன்னொரு ஆள் இப்போ உங்களோட ஃப்ரெண்டும் உங்களோட சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அவர் இந்த ஆர்டர் ஐடி இதை எடுத்தோம்னா அவர்கிட்ட கஸ்டமர் ஐடி எடுத்து அவர் என்ன டுகெதராக வாங்க ட்ரிபிள் ஏ பேட்டரிஸ் 4 பேக் கூகுள் போன். அப்போ இதே நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு க்ளீன் ஒரு ஃபில்டர் பண்ணி இப்படி இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு டேட்டா செட் இருக்கும். இதை கொடுத்து நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்களோட ரெக்கமெண்டேஷன் சிஸ்டத்தை எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு அல்கோரிதம் டெவலப் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்ன ஒரு கூகுள் போன வாங்குற இல்லாட்டி என்ன ஒரு லைட்டிங் சார்ஜிங் கேபிள வாங்குற வாங்கிக்கல வந்து அதுக்கு வாங்கும்போது என்ன பக்கத்தில் வந்து சைட் பார்ல இல்லாட்டி அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டுகெதராக வந்து ரெக்கணும் இல்லை ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது அவங்க மெட்ட ப்ராடக்ட்ஸ் சேர்த்து வாங்கியிருக்காங்கன்னு இதோ என்ன ஒரு கியூரியாசிட்டி இல்லாட்டி என்ன அவருக்கான என்ன அவருக்கு பர்ச்சேஸ் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அந்த பிளாட்ஃபார்ம் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது அந்த ஒரு பர்பஸ் என்ன ஒரு சட்டப்படி ஒரு நல்ல ஒரு அனாலிட்டிக்கல் பார்ட் ஒன்று நான் இதை சொல்லுவேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட டேட்டா வந்து எங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறது எங்களோட டூப்ளிகேட் டேட்டா ஃப்ரேம் செட்டப் பண்ணி எடுத்தால் அதில் வந்து என்ன குரூப் வாங்கினவன் கிட்டத்தட்ட இது எல்லாமே ரிப்பீட்டட் ஆனது. அதில் வந்து ரிப்பீட்டட் ரிமூவ் பண்ணி போட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாமே என்ன குரூப் பண்ணி நெட் டுகெதராக போட்டோம். சரியா அவ்வளோதான் விஷயம். இங்கே வந்து என்ன சிம்பிள் அவர் பிளாட் ஒன்று கிரியேட் பண்ணி ஒன்று மேலே சிம்பிள் பிளாட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்டா எங்களோட நோ டூப்ளிகேட் காலம் டேட்டா ஃப்ரேம் இது நோ டூப்ளிகேட் டேட்டா ஃப்ரேம் உங்க வரேன் டேட்டா ஃப்ரேம் இது நோ டூப் டிஎஃப்யா ரைட் நோ டூப்ளிகேட் ஓகே டிஎஃப். சரியா இதானது எங்களோட இது. ஸோ இதில் போய் இப்போ எங்களோட குளம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன நாங்கள் பைப்லெட் வந்து கிரியேட் பண்ண போகிறது வந்து குரூப் ப்ராடக்ட்டுக்கு. சரியா குரூப் ப்ராடக்ட்னு இருக்குல்ல அது நாங்கள் பைப்பில் கிரியேட் பண்ண போகிறோம் குரூப் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து அதுக்கு என்ன செய்ய போகிறோம் இங்கே வேல்யூ கவுண்டை செக் பண்ணி. ஸோ வேல்யூ கவுண்ட் உங்களுக்கு தெரியும் என்ன டோட்டலாக வந்து யூனிக்காக வந்து இந்த வேல்யூ எத்தனை நேரம் வந்திருக்குன்றதை கவுண்ட் பண்ணி சொல்லும் இந்த பர்டிகுலர் குரூப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுதான் என்ன அங்கே டோட்டல் கவுண்ட் அதான் மேக்ஸிமத்தில் இருந்து மினிமம் மட்டும் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து டுகெதராக இந்த கம்பினேஷன் வந்து ஹையாக போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லைட்டினிங் சார்ஜிங் கேபிள் ஐஃபோனும் லைட்டினிங் சார்ஜிங் கேபிள் தான் என்ன ஹையாக வந்து டுகெதராக நிறைய பேர் வாங்கிடுது. சரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோனும் யூஎஸ்பிசி சார்ஜிங் கேபிள் தான் என்ன அதிகமாக 886 முதலாவது கம்பினேஷன் அடுத்த கம்பினேஷன் 880 எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு ரொம்ப ரொம்ப ஒரு நாங்கள் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அனலைசிங் இன்சைட்ஸை வந்து என்ன எடுத்துருக்காங்க அனலிசிஸ் மூலமாக. ஸோ இது வந்து இதான் எங்களோட இன்ஃபர்மேஷன். நான் இதுக்கு என்ன செய்யணும் ஒரு பிளாட் ஒன்று கிரியேட் பண்ணி பார்த்துருவேன் ஒன்றுமே இல்லை ஒரு பைப் பிளாட் வந்து போட்டு பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நீங்கள் நார்மல் லைன் கிராஃப் போட்டிங்கன்னா நினைக்கல அது சரியாக வருமெண்டு ஒரு லைன் கிராஃப் போட்டிங்கன்னா இப்படி வருது உங்களுக்கு. ஓகே நான் எங்களோட டார்கெட் 5 பிளாட். ஸோ நான் 5 பிளாட் டேப்பில் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பைப் பிளாட் ஒன்று வந்திருக்கு. சரியா பைப் பிளாட் வந்திருக்கு பட் என்ன பார்க்க வியர்டாக இருக்கு. நாங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து என்ன முழு வாங்கின எல்லா இன்ஃபர்மேஷனும் இது வந்து பிளாட் பண்ண ட்ரை பண்ணி பட் வேண்டாம் நாங்கள் வந்து என்ன ஒரு 5 இன்ஃபர்மேஷன் கொண்டா ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சரியா 5 இன்ஃபர்மேஷன் சொல்ல வர்றது என்னென்னா ஃபர்ஸ்ட் 5 டாப் 5 ப்ராடக்ட். இப்போ டாப் 5ன்றது பார்த்தீங்கன்னா டாப் 5 ப்ராடக்ட் இருக்கு என்ன இந்த மேலே இருக்கு தானே ஐஃபோன் கூகுள் ஃபோன் ஐஃபோன் பார் இந்த மட்டும் நாங்கள் ப்ளாட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன செய்ய பண்ணல இல்லை இண்டெக்ஸிங்கில் போய் உங்களுக்கு இண்டெக்ஸிங் தெரியுமா நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை பேசிக் இண்டெக்ஸிங் இதில் போய் 500 கொடுத்தீங்களாண்டா 500 கொடுத்தா 5 வராது 0 1 2 3 4 அந்த 4 பேரும் போய் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா என்ன 5 ப்ராடக்ட் 5 தான் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா லைட்டினிங் அடுத்தது என்ன கூகுள் ஃபோன் யூஎஸ்பி சார்ஜிங் இந்த இருக்குது கூகுள் ஃபோன் யூஎஸ்பி சார்ஜிங் அந்த பர்டிகுலர் 5 டுகெதர் அந்த மேலே இருக்கிற முதல் 5 இந்த 3 இந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து நான் ப்ளாட் பண்ணி எங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு அதர்வைஸ் என்ன ஒரு வியர்டாக இருக்கும் பார்ப்பேன். இதான் எங்கட பை சேடில் பார்த்தீங்கன்னா என்ன ஐஃபோனும் லைட்டிங் சார்ஜிங் கேட்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஃபியூச்சரில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பில் பண்ணும்போது ஒரு ஆள் வந்து ஐஃபோன் வாங்கிக்கலாம் வந்து இமீடியட்டாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அடுத்த ப்ராடக்ட் வந்து டுகெதர் ஆவாங்க அது என்ன லைட்டினிங் சார்ஜிங் கேபிள். இப்போ ஒரு ஆள் வந்து கூகுள் ஃபோன் வாங்குறோம் இமீடியட்டாக நாங்கள் ரெக்கமெண்ட் கூடிய அடுத்த டேபிள் அந்த அல்கோரிதம் இந்த ரெக்கமெண்ட் இமீடியட் ப்ராடக்ட் எது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிசி சார்ஜிங் கேபிள். ஸோ இதான் என்ன எங்களோட அனாலிசிஸ்டாக நாங்கள் எங்களோட அச்சீவ் எங்களோட கொஷனுக்கான ஆன்சரை வந்து நாங்கள் டிரெக்டாக வந்து என்ன சால்வ் பண்ணிட்டோம். இதான் எங்களோட டார்கெட் இதான் எங்களோட கோல். சரியா பார்த்தீங்களா என்ன இதான் எங்களோட கொஷனை நீங்கள் ஒரு மேலே செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா வாட் ப்ராடக்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃபன் சோல்ட் டுகெதர். அப்போ இதான் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டும் என்னென்ன அதை வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு பயிற்சியாலையும் காட்டிக்கணும். எகெயின் உங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் ஸ்டடி இந்த ஒரு லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன 6 பார்ட். சரியா கேஸ் ஸ்டடி இங்கேருந்து ஸ்டார்ட் நான் அன்றைக்கி ஒரு 1 மந்த்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன் செஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இப்போ கிட்டத்தட்ட பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5
அண்ட் பார்ட் 6 சரியா கட்டாயம் இந்த கேஸ் ஸ்டடியை வந்து ஃபுல்லாக கோத்துருவோம். நிறைய விஷயம் வந்து பெண்டாஸில் நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க. அதோட இந்த டேட்டா விஷுவலைசேஷனில் வந்து என்ன கிட்டத்தட்ட கிராஃப்கள் பை சார்ட் பார் சார்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் learn பண்ணி ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண இந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்க. அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சஜஷன் இல்லை ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காம என்ன காமெண்ட்ல சொல்லுங்க. அகெயின் மீண்டும் என்ன உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம், பாய் பாய்.